வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். வெயில் நல்லா அடிக்குது 2-3 நாளாக, அதனால் விதை போடலான்னு முடிவு பண்ணி இங்கே பாருங்கள் நர்சரி போடுறதுக்கு ட்ரே வாங்கிட்டு வந்தாச்சு. பிரித்து வச்சுருக்குறோம். 2 வெரைட்டி விதை இருக்குது. அதாவது ஒன்று வந்து டைரெக்டாக அப்படியே மண்ணில் போடுறது, இந்த விதைகள்லாம். இது வந்து நர்சரி போட்டுட்டு தான் போடணும். அதுக்காக தான் பிரித்து வச்சுருக்குறேன். அது எதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், கேபேஜ், இதுக்கெலாம் நர்சரி போடணும். அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாம் வந்து நம்ம போய் நேரடியாக போட முடியாது. இது வந்து ரெட் கேபேஜ், நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நம்ம நேரடியாக தோட்டத்துலேயே போட்டுடலாம். இது வந்து லீக்ஸ்னால் இங்கே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு கொத்துக்கெலாம் போடுவாங்க. இது அதுக்கப்புறம் பீட்ரூட், இது கேரட், இது வந்து ரேடிஷ் முள்ளங்கி, இது வந்து கங்குன், அந்த ஒரு கீரை நம்ம அடிக்கடி எடுத்து செய்வோம் நான்வெஜ் அது. இந்த பேக்கில் வந்து கம்போஸ்ட் இருக்குது. இது எதுக்குன்னா அந்த நர்சரி போடுறதுக்கு. எப்படி கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு உரம். அது எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா வளரும். இப்போ இது ஃபுல்லாக போட்டுட்டு வாட்டர் அடியில் தண்ணி போகிறதுக்கு இருக்குது. இதுதான் நர்சரி ட்ரே. இது தோட்டம் வச்சுருக்குற எல்லாருக்கும் தெரியும். அது இப்போ இதை எடுத்து இதில் போட்டு அப்படியே சமப்படுத்திட்டு ஒவ்வொரு விதையாக போடணும். இப்போ இந்த சீட் போடுற ட்ரேக்கு ஃபுல்லாக உரம் போட்டாச்சு. அடுத்தது தக்காளி விதை தான் போட போகிறேன். முதல்ல அந்த விதையை எடுத்து அந்த இதில் கொட்டி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப பாதுகாப்பாக மருந்தெல்லாம் போட்டு விதையை வச்சுருப்பாங்க. பாருங்கள், 5 கிராம் தான் இந்த விதை. அஞ்சு கிராமுக்கு எத்தனை விதை வருது? இந்த தக்காளி பேர் பார்த்தீங்களா, திலினன்னு போட்டிருக்குது. திலின வர்க்கமா இந்த தக்காளி பேர். நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த நம்ம பெங்களூர் தக்காளி மாதிரி பெரிய சைஸ் ஹைப்ரிட் தக்காளி. இது வந்து நாட்டு தக்காளியில் நல்லா பெரிய சைஸ் வரும். நமக்கு இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, மழை அதிகமாக வரக்கூடாது. தக்காளி போட்டோன்னா ட்ரை பண்ணுவோம். நமக்கு தான் மழை தானே இப்போ எல்லா இடத்துலையும் பாதிப்பு. மீதி விதையை எடுத்து வச்சிடுறோம். இதில் வந்து 49 சேவல் அமைதியாக இரு 49 விதை போட்டிருக்கிறோம். மீதி விதையை அதே மாதிரி பேக்கெட்டில் போட்டு எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா மற்ற இதுக்கு இடம் இருக்காது, அதனால தான். சரி, அடுத்த ஆள் கேபேஜ், ரெட் கேபேஜ் போடலாம். இப்போது விதையை போட்டுட்டு ஒரு சின்ன குச்சி வச்சு லைட்டாக அமுக்கி விடணும். இல்லைன்னா அது என்ன, ஆழமாகவும் போடக்கூடாது. சேவல் அடி வாங்க போது பாருங்க, என்கிட்ட இங்கே வந்து கூவிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பூவாளி மாதிரி சும்மா ஸ்ப்ரே பண்ணிடணும் தண்ணி, அவ்வளோதான். இதை வந்து உள்ள அந்த ஆபிட்டான் உள்ள இப்போ வெயிலில் டிரெக்ட் சன்னில் மழையில வைக்கக்கூடாது. இது டெய்லி தண்ணி ஊற்றி பார்த்துடணும் அதை வளர்கிற வரைக்கும். வேணும்னு கற்றுக்கு இங்கே வந்து பாரு, ஆனால் எனக்கு இந்த இவ்வளோ குருவியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. குருவியெல்லாம் அமைதியாக தானே இருக்குது. இதுதான் வந்து சத்தம் போடுது. எங்கே குருவி அமைதியாக எவ்வளோ கத்திக்கிட்டு இருக்குது? அந்த பக்கம் அவங்க கத்துறது காருக்கு. இது வந்து ஸ்பீக்கர் வச்சு கத்துற மாதிரி இல்லை கத்துது. இந்த பாதி போட்டாச்சு தக்காளி. இதுக்கு பாதி வந்து ரெட் கேபேஜ் போட போகிறேன்.
கேபேஜ் கூட நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். பூச்சி புழு வரும், புடி வரும். ஆனால் இதுக்கு இந்த வாட்டி மருந்து அடிச்சு இங்கே கொஞ்சம் பாருங்க, இதை காப்பாற்றணும். கொட்டுறேன், கடுகு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சமாக போடுவோம், எல்லாத்தையும் போடாமல். ஆமாம், போதும். பாருங்க, கடுகு மாதிரி இருக்குது. அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு தான் போடணும். ஒரே தெரிய மாட்டேங்குது இது. இந்த விதை வந்து எப்படி தெரியுமா, அப்படியே பூ மாதிரி பூத்து வந்து அடிவாங்க போய் பாருங்க. இது போட்டது கூட நமக்கு தெரியாது இந்த விதைய, இவ்வளோ இதுவாக இருக்குது. அதில் அவ்வளோதான். இதுக்கப்புறம் தண்ணி, உயிர் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதில் எத்தனை 56 49 தக்காளி 56 முட்டைக்கோஸ் வச்சுருக்கு. ரெட் கேபேஜ். கீரை விதை கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் ரெட் கீரை இதெல்லாம் வாங்கி போடணும். இது ஏற்கனவே வாங்கி வச்சதுனால இருந்துச்சு. சும்மா இருக்காங்க, கங்காணி ஒன்று நிற்கிதீங்க. அவ்வளோதான், தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கணும் பத்திரமா, கொட்டிச்சுன்னா வேஸ்ட்டு. ரெட் கேபேஜ் வேணும், நல்லது. நேற்று தான் நல்லா குளிச்சிச்சு ராக்ஸி. நல்லா வெயில் காயுது, மழை பெய்யுமான்னு தெரியல. இல்லை குளிச்சிச்சு இல்லை நேற்று, அதுக்கு வெயிலில் படுத்துருக்கு. 2 ட்ரே இருக்குது. மேலே விதை போட்டதை எடுத்துடலாம் முதல்ல. இது போட்டதை எடுத்துருவோம். இப்போ அடுத்தது போட போகிறோம். தண்ணி ஊற்றணும்ல, தண்ணி ஊற்றி. இது டேபிள்லேயே வச்சு ஊற்ற வேணாம், இந்த இடம் ஒரு மாதிரி ஆகிடும். அந்த இது மேலே வச்சுக்கோங்க. இது மேலே பாருங்க. வந்துடுச்சு சேவல். இப்போ வந்து பச்சை கேபேஜ் ஃபஸ்ட்டு ரெட்டு போட்டுட்டோம், இப்போ பச்சை. அதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் விதை, கடுகு மாதிரி. போடலாமா? தண்ணி ஸ்ப்ரே தான் பண்ணோம், ஊற்றலாம் கூடாது. ஏன்னா அந்த விதைக்கு வந்து அவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு குட்டி குழந்தைய பார்க்குற மாதிரி பார்க்கணும். இதை கை குழந்தை மாதிரி. அவ்வளோதான். வெட்டிட்டு இருந்தாங்களே புல்லு, ஃபுல்லாக இந்த இடத்துல முள்ளு காடு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள், வெட்டினதுக்கு அப்புறம் கிளியர் ஆயிடுச்சா. இப்போ இதுக்குள்ளே ஈஸியாக போகலாம் நம்ம. இங்கே பாருங்கள், நானே போய் பார்க்குறேன். இப்போ போகலாம். முன்னாடி இதுக்குள்ளே போகவே முடியாது, அப்படியே வேலி போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ இப்படியே போய் கொழுந்து மலைக்கெலாம் போயிட்டு அப்படியே கொழுந்தெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த முள்ளெல்லாம் காஞ்சி போச்சு நல்லா. எல்லாம் வெட்டி போட்டதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா காஞ்சினா இப்போ புதுசாக கொழுந்து வந்திருக்குது. ஈஸியாக போய் எடுக்கலாம். நல்ல கொழுந்து வந்திருக்குது இப்போ. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்ல கொழுந்து, நல்லா பச்சை பசேல்னு இருக்குதா. இப்போ அழகான கொழுந்து நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். கொழுந்தா இப்போ தான் உரம் போட்டு வந்திருக்கு. இப்போ தான் அது உரம் போட்டு வந்திருக்குது. முள்ளெல்லாம் வெட்டி போட்டு எல்லாம் காஞ்சிச்சு. இந்த இடம் காடு. இந்த மழையால் தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் காடாயிடுச்சு அப்படியே. ஏன்னா இந்த பக்கம் வர முடியல மழையில். அதான் நம்ம பங்களா விட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம தோட்டத்தில் தான் நிற்கிறேன். பாருங்களேன், தூரத்தில் மாத்தலை டவுன். நாங்கள் ஷாப்பிங்லாம் போவோமே, சந்தைக்கு போவோம், அதெல்லாம் அங்கே தான். இந்த லேண்ட்ஸ்லைடு ஆன இடம் கூட தெரியுது பாருங்கள் தூரத்தில். மலையில் இந்த பெரிய மழையில் லேண்ட்ஸ்லைட் போச்சு. அந்த இடம் மண் வழிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியுதா தூரத்தில். அதுதான் அது. காஃபி பூ பூத்துருக்குது.
நம்ம போன வருஷம்லாம் நிறைய காஃபி எடுத்து அரைச்சி குடித்தோம். இப்போ மறுபடியும் பூ. இதோட பூ எப்படி வாசனை அடிக்கும் தெரியுமா? நல்லா மல்லிப்பூ மாதிரியே வாசனை அடிக்கும். இதில் எறும்பு இருக்கும், மூக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் நல்ல வாசனை வரும், முல்லைப்பூ மாதிரி. இங்கே பாருங்கள், நல்லா பூத்துருக்குது. முட்டை எடுத்துடுறேன். கோழிக்குடாப்பில் முட்டை இருக்குது. இது ஒன்று உட்காந்து இருக்குதே உள்ள, அது எடுத்து அடக்கி உட்காருது. உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். தள்ளு தள்ளு, பையன் குத்தி விட்டுறாத தாய். இதுவும் முட்டை கிடையாது. 3 அந்த அங்கே பார்க்குறேன். அதில் இல்லை, பின்னால அதுலேயும் இல்லை. 3 தான் இப்போ காலையில் போட்டது போல். நல்லா பெரிய முட்டையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுவாங்க. நம்ம தோட்டத்தில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பலாக்காய் பெருசு இருக்குது. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். என்னால் கிட்ட போக முடியாது, அங்கே கொஞ்சம் காடு அதிகமாக இருக்குது, அட்டை இருக்கும். அதனால் நான் இங்கேயே நின்றுருக்குறேன். போச்சு, கீழே வந்துச்சு. வளர்த்துருக்கடா? சின்ன பலாக்காய் ஒன்றும் பெருசு ஒன்றும் கேட்டிருந்தோம். அந்த மரத்தில் இருந்துச்சு. இந்த பழத்தை கயிறு கட்டி இறக்கியிருந்தா அடிப்படாமல் எடுத்துருக்கலாம். நாள் கழிச்சு நம்ம மரத்துலேருந்து எடுத்த பலாக்காவே எடுக்க முடியாது, எல்லாம் விழுந்து வெடித்து வீணாக போயிடும். இன்றைக்கி தான் மரத்துலேருந்தே எடுத்தோம். பெரிய காய். இதோட முள் பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு. அப்படின்னாலே நல்லா முத்தி இருக்குது. முத்துனாங்க. சரி, இதை பழுக்க வைக்க போகிறோம். நாங்கள் இப்போ வெட்ட போகிறது இல்லை, பழுக்க வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வைக்க இவ்வளோ வேலை நடக்குது. மழைக்கு அப்புறம் அடுப்பு எரியவே மாட்டேங்குது. சின்ன பலாக்காய் வந்து சம்பல் செய்ய போகிறோம். நம்ம தோட்டத்துலேருந்தே இப்போ தான் பறிச்சுட்டு வந்தோம். இப்போ இதுக்கு அடுப்பு ரெடி பண்ணுறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஒரு கம்பியை குத்திட்டு நல்லா அடுப்பில் சுட்டு எடுக்கணும். சுட்டுட்டு இந்த தோலெல்லாம் சீவிட்டு இன்னும் நல்லா அது உள்ளே இருக்கிறது வேகிற அளவுக்கு சுடணும் அடுப்பில். அப்புறம் நல்லா இடித்து சம்பல் செஞ்சு சோறில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு கம்பியை வச்சு குத்திடுவோம், ஏன்னா கை சுற்றக்கூடாது. நல்லா குத்தியாச்சிப்போம். இப்போ அடுப்புக்கு வந்துடுவோம். பாரத்துக்கு நல்லா ஒரு கல் வச்சுனா அதிகம் பார்த்து போதும். முடுங்கிறது எப்படி அப்புறம் வெந்தாலும் வந்துடும். இதெல்லாம் வந்து நாட்டு சமையல். நம்ம வந்து சிட்டிலலாம் இதெல்லாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். வீட்டுக்குள்ளே அடுப்பு எரிக்க முடியாது, புகை. தோட்டம் ஆனால் கேஸை சுட முடியாது. கேஸில் எவ்வளோ நேரம் சுடுது? இது பெரிய காயில் வேகணும். நல்லா நிறைய கேஸ் சிலிண்டர்லாம் இருந்துச்சுன்னா செய்யலாம். மேலே தோல் மட்டும் வேகக்கூடாது, உள்ளே இருக்கிற இதுவும் வேகணும். கல்லில் சாய்ச்சி வச்சு அப்படி கல்லில் சாய்ச்சி பிடி. நல்லா எரியுது போல. திருப்பிடணும் அடிக்கடி. நல்லா கருகணும். அது மேலே கருப்பாயிரும். தந்தூரி சிக்கன் மாதிரி நல்ல கருகி அப்போ தான் உள்ளே வேகும், இல்லைன்னா வெளியே தான் வேகும். நல்லா வேகணும், இல்லைன்னா பச்சையாக இருக்கும். நம்ம இதை வந்து இப்போது இதை சம்பல் செஞ்சுட்டு சுட சோறில் போட்டு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சமையல் இதுதான், காட்டு சமையல், நாட்டு சமையல்.
விழுது உருண்டு உருண்டு. திருப்போடு இந்த இடத்துல முனையில் கொஞ்சம் இதுவாகணும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்லா சுட்டாச்சு, விறகெல்லாம் போட்டு. இங்கே பாருங்கள், வெடிச்சு வெடிச்சு இருக்குது. உள்ளே நல்லா வெந்து இருக்கணும். இப்போ ஒரு கத்தியை வச்சு இந்த தோலை சீவிடலாம். பேபி சீவி நிறைய வச்சுட்டால நல்லா வந்துருச்சு. இப்போ சம்பல் தான் ரெடி பண்ணோம். இது எல்லாத்தையும் வெட்டிட்டு நல்லா பூ மாதிரி உதிட்டுட்டு செஞ்சிட வேண்டியது. வாடலை வெட்ட வந்திருக்கிறேன். நம்ம செஞ்ச அந்த பலாக்காய் சம்பலுக்கு இலையில போட்டு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். நம்ம தான் வாடலை தோப்பு நிறைய வாடலை இருக்குது, வேணால் வெட்டலாம். இந்த இலை நல்லா இருக்குதா, அந்த இலை நல்லா இருக்குதா, அந்த இலை நல்லா இருக்குதா, அது ரெண்டையும் வெட்டு மேலே இருக்குது. அதையும் அது மாதிரி தான் வெட்டுது. நிறைய இலை இருந்தால் இதுதான் திமிரு பிடிச்சி அந்த கிழிச்சு விட்டுருச்சு. இங்கே பாருங்க, நல்ல இலை கிழிச்சு விட்டுருச்சு. கிழிஞ்சிச்சு. இந்த இலையும் எடுத்துப்போம். அது வேணாம், அது மற்ற அது மேலே இருக்குது. மேலே இருக்குது, அது வேண்டாம். வேணாமா? அது வேண்டாம், ஏன்? முத்தி போச்சு. இதே அது வெட்டாமா இதில் குருத்து இருக்குது. குருத்தை வெட்டி விட்டியா? சூப்பர். இப்போ நம்ம இந்த இலையில போய் சம்பல் சோறு போட்டு சாப்பிட போகிறோம். அதுதான் நான் தூக்கி போடு. ஒரு இலையை போட்டுருக்கேன், இந்த இலையை எடுத்துக்கோ. அதையும் கிழிச்சிட்டேன். எடுத்துக்கோ, சும்மா போட்டு வச்சு அந்த அடியில் டேபிளில் போட்டு வாங்க போகலாம். சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு இடிச்சு போனோம்ல, இது கொஞ்சம் நல்லா கார சாரமாக செய்யணும். ஏன்னா இது மட்டும்தானே சோறு. மாசி தான் முக்கியமானது சம்பலுக்கு. மூட்டை குச்சி கிராமத்து சமையலில் முக்கியமானது. உப்பு நல்லா போடணும். ஏன் தெரியுமா? சோறில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம்ல, அப்போ உப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்லா உப்பு போட்டு இப்போ இதையும் போட்டுக்கலாம். சில்லி பீஸ் கொஞ்சம் போடணும் காரத்துக்கு. ஏற்கனவே அதில் வந்து அந்த இது போட்டிருக்கணும், மூட்டை குச்சி தான். இப்போ இதுவும் போடுறேன், அப்போ கரெக்டாக இருக்கும். இன்னும் முக்கியமாக சம்பலுக்கு நல்லாயிருக்கும், புளிப்பு காரத்தை கலந்து. இப்போது நம்ம வேக வச்ச அந்த பலாக்காவை போட்டு நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிடணும். என்ன கட்ட சம்பல் மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சூடு, அதனால தான் வெட்டுறாங்க. நல்லா வெந்திருக்குது. இந்த தப்பா சுடுது, அண்ணல் பறக்குது. தந்தூரி வெட்டுற மாதிரி வெட்டுறது போய், தந்தூரி சிக்கன் வெட்டுற மாதிரி. சூடாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த சம்பலெல்லாம் இதில் போட்டு அது இடித்த சம்பலை போட்டுடுறேன். காரமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சோறை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த மூட்டை கொச்சிக்கா அது, அதுக்கப்புறம் இந்த லைம் பிழிஞ்சது சூப்பராக இருக்குது.
இவன் காரமே சாப்பிட மாட்டான், முறுக்கு தான். சாப்பிடு. நல்லா இருக்கு. கூட்டாஞ்சோறு இதுக்கு என்ன பேரு? தெரியல. சும்மா ஒரு நாட்டு சமையல், ஒரு கிராமத்து சமையல். இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி வந்து நல்லா சாப்பாடு, நல்லா என்ஜாய் பண்ணோம். தோட்டத்திலே சமைச்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ மக்களே. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.